ஊழிய பயணத்துக்கு நாம படித்தோம். அதுல குறிப்பாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், சீப்ரு தீவு. அந்த சீப்ரு தீவுக்கு போய் அவர்கள் நிறைவேற்றின ஊழியம். பவுலோடு பர்னபா இருந்தார். அவர்களோடு கூட மார்க் இருந்தார். ஜான் மார்க் இருந்தாரு. அவர் இடையில ஒரு இடத்துல பம்புலியான்ற இடத்துக்கு வரும்போது அவங்கள விட்டுட்டு எருசலேமுக்கு போயிடுறாரு. ஆனா இவங்க சீப்ரு தீவுல ஊழியத்தை நிறைவேற்றுறாங்க. அதுக்கு பிறகு அந்த சின்ன ஆசியா, ஆசியா மைனர், அந்த கலாத்தியா கலாத்தியா மாகாணத்துல இருக்கக்கூடிய சில ஊர்களிலே அவர்கள் ஊழியம் செய்து அங்க சபைகளை ஸ்தாபிக்கிறார்கள். இவர்கள் போன அந்த ஊர்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஆஹ் பிசிதியாவில் உள்ள அந்தியோகியாவுக்கு போனாங்க, லீஸ்திராவுக்கு போனாங்க, தெர்பை போனாங்க, ஈக்கோனியம் போனாங்க. இதெல்லாம் தான் கலாத்திய மாகாணம். நீங்க வரைபடம் வச்சு அதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு அதை ஈஸியா புரிஞ்சுப்பீங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் எழுதும்போது இந்தந்த மாவட்டத்தில் உள்ள இந்தந்த ஊர்கள்ல உள்ள சபைக்கு தான் அவர் எழுதுறாரு. அதுதான் கலாத்தியர் நிருபம். சரி, அப்போ சீப்ரு தீவு, கலாத்தியா மாகாணம், இது ரெண்டும் நம்ம மனசுல வச்சுட்டோம்னா இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய முதல் அருட்பணி பயணம். அந்த முதல் அருட்பணி பயணத்தை முடிச்சுட்டு அவங்க அந்தியோகியாவுக்கு திரும்பி வராங்க. அந்த கடைசி 2 வசனம் நம்ம தியானிக்க வேண்டியது இருக்கிறது. அதை நம்ம போன அமர்வுல நம்ம முடிக்கல. அதுல இருந்து நான் படிக்கிறேன். சரியா? நீங்க அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக்கோங்க. ஆக்ட்ஸ் சாப்டர் 14, அப்போஸ்தலர் 14, அதுல 26வது வசனம் பாருங்க. இந்த முதல் ஊழிய பயணத்தெல்லாம் முடிச்சிடுறாங்க. முடிச்ச பிறகு எப்படி லூக்கா எழுதுறாரு பாருங்க. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 26வது வசனம். அங்கே கப்பல் ஏறி தாங்கள் நிறைவேற்றின கிரியைக்காக தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு அந்தியோகியாவுக்கு வந்தார்கள். இதுதான் அந்த இடத்துல பாக்குறோம். அதாவது முதல் ஊழிய பயணத்தை முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு கடைசியா அந்த அத்தாலியா எனக்கூடிய அந்த துறைமுகத்துக்கு அவங்க வராங்க. பெர்கேல இருந்து அத்தாலியா ஒரு 10 மைல் தூரம். இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அந்த அத்தாலியா என்னும் அந்த துறைமுகத்துக்கு வந்துதான் அவங்க கப்பல் ஏறுறாங்க. கப்பல் ஏறி அந்தியோகியாவுக்கு திரும்பி வந்துடுறாங்க. ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? 13ஆம் அதிகாரத்தினுடைய அந்த 3வது வசனத்துல, 13ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்துல அந்தியோகியாவில இருந்துதான் இவங்க 2 பேரும் கிளம்பி ஊழியத்துக்கு போனாங்க. முதல் அருட்பணி பயணத்துக்கு போனாங்க. அந்தியோகியா சபை அவங்களை கமெண்ட் பண்ணி அவங்களை அனுப்புறாங்க. தேவனுடைய கிருபைக்கு ஒப்பு கொடுத்து அவர்களே அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப அந்த ஊழிய பயணம் ஏறத்தாழ 1.5 வருஷத்துல இருந்து 1.25 வருஷம் வரைக்கும் அது போகுது. அதை முடிச்சுட்டுதான் அந்தியோகியாவுக்கு திரும்பி வராங்க. ரொம்ப அழகா அதுல லூக்கா எழுதுறாரு. இவங்க நிறைவேற்றின கிரியை அப்படின்னு சொன்னாலும் அது தேவனுடைய கிருபை அப்படின்றத எழுதுறாரு பாருங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது ஊழியத்துல. நாம செய்யற ஊழியம் அப்படின்றத காட்டிலும் தேவனுடைய கிருபையினால நம்ம நிறைவேற்றுகிற ஊழியம். அவருடைய கிருபை இல்லைன்னா ஊழியம் செய்ய முடியாது. அது ரொம்ப அழகா லூக்கா அங்க எழுதுறாரு. சரி, அப்படி அவங்க அந்த ஊழியத்தை முடிச்சு இப்ப அந்தியோகியாவுக்கு வந்தாங்க. 27வது வசனத்துல என்ன செய்யறாங்க பாருங்க. அவர்கள் அங்கே சேர்ந்த பொழுது சபையை கூடி வர செய்து தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளையும் அவர் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்ததையும் அறிவித்து அங்கே சீஷருடனே கூட அநேக நாள் சஞ்சரித்திருந்தார்கள். இந்த வசனங்கள் ரொம்ப முக்கியம். நான் சொல்லுவேன், ஒரு சபையில இருந்து கமெண்ட் பண்ணி ஒரு ஊழியரை அனுப்புறாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஊழியர் அந்த சபையோடு வைக்க வேண்டிய அந்த உறவு ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பிராக்டிக்கலா நம்ம பேசணும்னா ஒரு சபையில இருந்து ஒரு மனுஷன் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து அவர் குடும்பமா வேற இடத்துக்கு போகும்போது அந்த சபைக்கும் அந்த ஊழியருக்கும் உள்ள தொடர்பு நாட்கள் போக போக அது இன்னும் பலவீனமாயிட்டே தான் போகுது. நிறைய விஷயங்கள் அவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை. அதே போல அவங்களும் அங்க நிறைவேற்றுகிற ஊழியத்தை குறித்த அறிக்கையை இங்க சமர்ப்பிப்பதில்லை. இவங்க 2 பேருக்குள்ள அந்த உறவு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆரம்ப நாட்கள்ல இருந்தாலும் போக போக அந்த சபைக்கும் அந்த ஊழியருக்கும் உள்ள, அதாவது தூர போற ஊழியர் சொல்றேன், அந்த சபையில இருந்து ஒருவேளை மாற்று கலாச்சாரத்துல ஊழியத்துக்கு போற ஊழியரா இருக்கலாம், அல்லது வேற இடத்துக்கு போற ஊழியரா இருக்கலாம். அவங்க 2 பேருக்குள்ள அந்த உறவு கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கணும்னு கர்த்தர் விரும்புறார். இங்க அது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அவருக்கு தேவையான அந்த ஆதரவு, அதே போல அக்கௌண்டபிலிட்டி. ஏன்னா சபை வந்து அந்த ஊழியர்கிட்ட கேட்கணும், நீங்க என்ன ஊழியங்க செஞ்சுட்டு இருக்கிறீங்க. ஏன்னா அந்த அக்கௌண்டபிலிட்டி ஊழியருக்கு தேவை. அதே போல ஊழியர் அங்க செய்யற ஊழியத்தை அந்த சபைக்கு தெரியப்படுத்தணும். இப்ப என்னுடைய சகசபைக்கு தெரியாம நான் எந்த ஊழியத்திலும் ஈடுபடக்கூடாது. அது வந்து ரொம்ப முக்கியமானது.
சரியா? அப்ப இந்த உறவு பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து இப்ப 1.25 வருஷத்துக்கு பிறகு அந்தியோகியாக்கு வர்றாரு. அன்னைக்கு வந்து இடையில ஃபோன் பண்ணி சொல்றதுக்கு ஃபோன் கிடையாது. அன்னைக்கு வந்து லெட்டரும் போடல அங்கிருந்து. இப்ப இந்த 1.25 வருஷம் கழிச்சு அவ்வளவு சந்தோஷமா இங்க திரும்பி வந்து சபையை கூடி வர செய்துன்னு வாசிக்கிறோம். அவங்க எல்லாம் மகிழ்ச்சியா கேட்டிருப்பாங்க. ஆண்டவர் என்ன செய்தார்? அந்த இடத்துல பாருங்க லூக்கா மறுபடியும் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு பாருங்க. தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளையும் இல்லையா? புறஜாதிகள் மத்தியில எப்படியெல்லாம் அந்த விசுவாச கதவை தேவன் திறந்து கொடுத்தார். ஏன்னா அது தேவன் நிறைவேற்றின ஊழியம். அப்போஸ்தலர் 13:2 பரிசுத்த ஆவியானவர் தான் பேசுறாரு சபைகிட்ட. நான் தெரிந்து கொண்ட ஊழியத்துக்காக பர்னபாவையும் சவுலையும் பிரித்து விடுங்கள் அப்படின்னு சொல்றவர் ஆவியானவர் தான். தேவன் தான் இதை இனிஷியேட் பண்ணார். இத சபை புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ மறுபடியும் பவுலும் அங்க பர்னபாவும் வந்து தேவன் செய்தவைகளை சரி அதை வந்து சபைக்கு அவங்க அறிவிக்கிறாங்க. அது ரொம்ப முக்கியம். இதுல இன்னொரு ஒரு பயன் இருக்கிறது. நீங்க பாருங்க, ஒருவேளை உங்களோட ஒரு சின்ன சாட்சி நீங்க சபைக்கு அறிவிப்பீங்க. ஒருவேளை நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிற இடத்துல கர்த்தர் ஒரு கதவை திறந்து கொடுத்திருப்பார். அன்னைக்கு யாருக்காவது ஒரு சுவிசேஷம் அறிவிச்சிருப்பீங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு நற்கிரியை செய்திருப்பீங்க. அது மூலமா ஒருவர் ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது சுவிசேஷம் கேட்டிருக்கலாம், அல்லது சபைக்கே கடந்து வரலாம். இதை சபையாருக்கு அறிவிக்கும் போது சபையாருக்கு அது உற்சாகமாய் இருக்கும். உங்களுடைய அந்த செயலை கேட்கிற சபையார் அவங்களும் அவங்களுடைய இடத்துல ஊழியங்கள்ல ஈடுபடுவாங்க. இந்த மாதிரி நம்ம ஏராளமான சம்பவங்கள் வேதத்திலையும் வாசிக்கிறோம், சபையை வரலாறுலையும் நம்ம படிக்கிறோம். கர்த்தர் செய்தவைகளை வந்து சொல்றது மூலமாவே யாராவது ஊழியத்துக்கும் ஒப்பு கொடுப்பாங்க. எழுப்பி அவங்க வேலை செய்யலாம்னு வருவாங்க. நான் ஒரு உதாரணத்தை வேதத்துல காண்பிக்கிறேன். நீங்க நெகேமியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. நெகேமியா வேலை நமக்கு தெரியும். அந்த அலங்கத்தை கட்டுற வேலைக்கு அவர் அங்க இருந்து வந்தார் இல்லையா? அரசாங்கத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு, பாபிலோன்ல இருக்கிறாரு, பெர்சிய அரசாங்கத்துக்கு கீழே இருக்கிறாரு. இப்ப அங்க இருந்து இந்த விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டு அலங்கம் வந்து இப்படி இருக்குது, இதை வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எருசலேம் வந்து பாழாய் கிடக்கிறது அப்படின்றத கேள்விப்பட்டு அவர் வர்றார். கர்த்தர் எப்படி கதவுகளை திறந்து கொடுத்தாரு, எப்படி ராஜாவுடைய கண்கள்ல இவருக்கு தயவு கிடைச்சது, எப்படி அந்த கடிதம் இவர் கையில வந்தது, இதெல்லாம் வந்து இங்க வந்து மக்கள் கிட்ட சொல்றாரு. இத சொன்ன பிறகுதான் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்களும் வரோம், நம்ம எழும்பி கட்டுவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்றாங்க. நெகேமியா 2ஆம் அதிகாரம் பாருங்க. நான் அது ஃபுல்லா படிக்க போறது இல்ல. ஆனா நெகேமியா 2:18 பாருங்க. 18வது வசனம் மட்டும் படிக்கிறேன். நெகேமியா 2:18. என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். கவனிச்சீங்களா? இத நெகேமியா சொல்றார். நெகேமியா சொல்லும் போது இந்த விஷயங்களை சொல்றார். தேவனுடைய கரம் என் மேல் நன்மையா இருக்கிறத நான் சொன்னேன். ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளை அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது என்ன நடந்துச்சு பாருங்க. அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். இதனாலதான் இந்த அறிக்கையை சமர்ப்பிப்பது, சாட்சி சொல்லுவது சபையில ரொம்ப முக்கியம். சரியா? இது நாங்களும் அனுபவிச்சிருக்கோம் ஊழியத்துல. நாங்க அடிக்கடி வட இந்தியாலாம் போயிட்டு வர்றதுனால அந்த காரியங்களை எங்களுடைய ஸ்தல சபைக்கு நாங்க தெரியப்படுத்துறது மூலமா இங்க இருந்து பண உதவிகள் அவர்கள் அங்க கொடுப்பதும், அந்த ஊழியர்களோடு இவங்க தொடர்பு வைப்பதும், போன்ல அவங்களை கூப்பிட்டு விசாரிப்பதும், அவர்களுடைய உபத்திரவத்திலே இவர்கள் தோல் கொடுப்பதும், நேர்ல வந்து கூட சிலர் சந்திப்பதும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எங்களுடைய ஸ்தல சபையில நடந்திருக்கு. இது வந்து ரொம்ப முக்கியம். அதுதான் இங்க அந்தியோகியாவுல நடக்குது. எப்படி நெகேமியா வந்து அந்த காரியங்களை சொன்ன பிறகு எழுந்து கட்டுவோம் வாருங்கள்னு அந்த ஜனங்க எழும்புனாங்களோ, அதே போல இங்க அந்தியோகியாவுல பவுலும் பர்னபாவும் கர்த்தர் நிறைவேற்றின ஊழியத்தை வந்து இங்க சொல்லும் போது அவங்க எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. இதுக்கப்புறமும் சில காரியங்கள் இங்க நடந்திருக்கும் இல்லையா? இந்த சபைக்கு அது ஒரு பெரிய உற்சாகமா இருந்திருக்கும். இந்த அளவு ரிஸ்க் எடுத்து உயிரை பணைய வச்சு புது புது இடங்களுக்கு போய் இவங்க வந்து சுவிசேஷம் அறிவிச்சிருக்காங்களே அப்படின்றத கேள்விப்படும் போது இன்னும் இவங்க வந்து கர்த்தருக்குள்ள பலப்பட்டு ஊழியத்தை செய்யறதுக்கு அது ஏதுவா இருந்திருக்கும். சரியா? அதை வந்து நம்ம இங்க பாக்குறோம். ஆக ஊழியருக்கும் சபைக்கும் உள்ள உறவு ரொம்ப முக்கியம். சபையார் ஊழியரோடு உறவு வச்சுக்கணும், ஊழியர் சபையாரோடு உறவு வச்சுக்கணும். சரியா? சபையாக சேர்ந்து செய்வதுதான் ஊழியம். தனிப்பட்ட ஒரு மனுஷன் செய்வது கிடையாது. அந்த அறிக்கை அவங்க என்ன செய்யறாங்களோ, என்ன நடக்குதோ அதை இங்க சமர்ப்பித்து இங்க சொல்லி அதனால மற்றவங்க உற்சாகம் அடைவது மிக அவசியம். சரியா? இந்த உற்சாகத்தை சபையாவும் நம்ம கொடுக்கிறோமா அப்படின்றதையும் நம்ம சிந்திக்கணும். அந்தியோகியா சபை எப்பயுமே பவுலோடு கூட இருந்தாங்க. அதே போல நம்ம சபை நம்முடைய ஊழியரோடு இருக்கிறோமா? செய்யப்படுகிற ஊழியங்களுக்காக நம்ம அவங்களை உற்சாகப்படுத்துறோமா? விசுவாசிகள் ஒரு சில கிரியைகளை சொல்லும் போது அவங்களை இன்னும் நம்ம தட்டி கொடுக்கிறோமா? இன்னும் என்கரேஜ் பண்றோமா? அதெல்லாம் ரொம்ப முக்கியம்.
சரியா? இப்ப இப்படி வந்து அந்தியோகியால வந்து இந்த 1.25 வருஷத்துக்கு பிறகு இவங்க வந்து எல்லாத்தையும் சொல்லி அங்க சீஷருடனே கூட அநேக நாள் என்ன செய்தாங்க, அங்க சஞ்சரித்தார்கள் சொல்லி பார்க்கிறோம். சரி, இப்ப ஒரு பிரச்சனை எழும்புது. 15ஆம் அதிகாரம் இந்த பிரச்சனையை தான் மையமாக வச்சு பேசுது. பிரச்சனைன்னு சொல்லும்போது ஒரு சில பிரச்சனைகள் நமக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா? ஆதி திருச்சபையில நடந்தது. 5ஆம் அதிகாரத்துல அனனியா சப்பீராள் அவர்களுடைய மாய்மாலம், அவங்க சொன்ன பொய், அதுதான் முத பிரச்சனையா நம்ம பார்த்தோம் உள்ளுக்குள்ள சபைக்குள்ள. அடுத்தது 6ஆம் அதிகாரத்துல உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அந்த கிரேக்க மொழி பேசக்கூடிய விதவைகள், அந்த அந்த யூதர்களுடைய விதவைகள் அவங்க சரியா போஷிக்கப்படலைன்னு சொல்லி அங்க ஒரு முறுமுறுப்பு வருது, அங்க ஒரு குற்றச்சாட்டு வருது. அது ஒரு பிரச்சனையா நம்ம படிச்சோம். இந்த மாதிரி சில பிரச்சனைகள் சபைகளை பார்த்தோம். இதெல்லாம் நடைமுறை பிரச்சனைகள். ஆனா இப்ப எழும்பக்கூடியது உபதேச பிரச்சனை. சரியா? பிசாசு வந்து 2 விதத்திலும் செயல்படுவான் சபையில. சபையை கெடுக்கிறதுக்கு அவன் 2 விதத்திலும் செயல்படுவான். உபதேச ரீதியாக பிரச்சனைகளை கொண்டு வருவான். அதே போல நடைமுறை ரீதியாகவும் பிரச்சனைகளை கொண்டு வருவான். சரியா? இது 2மே நடக்கும். இப்ப இந்த இடத்துல வந்திருக்கிறது உபதேச பிரச்சனை. என்னன்னு படிக்கலாமா? பாருங்க. 15ஆம் அதிகாரத்தை எல்லாம் கவனிங்க. அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் மாத்திரம் வாசிக்கிறேன். சிலர் யூதேயாவிலிருந்து வந்து, யூதேயாவிலிருந்து இப்ப அந்தியோகியாவுக்கு வராங்க. அதான் கான்டெக்ஸ்ட். இப்ப அந்தியோகியா சபைக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள். அதனாலே அவர்களுக்கும் பவுல் பர்னபா என்பவர்களுக்கும் மிகுந்த வாக்குவாதமும் தர்க்கமும் உண்டான போது அந்த விஷயத்தின் நிமித்தம் பவுலும் பர்னபாவும் அவர்களை சேர்ந்த வேறு சிலரும் எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலர் இடத்திற்கும் மூப்பர் இடத்திற்கும் போக வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். அதை கவனிச்சீங்களா? என்ன பிரச்சனை நமக்கு புரியுது இல்லையா? இந்த 1வது வசனம் படிக்கும்போது நமக்கு புரியுது. விசுவாசத்தினால ரட்சிப்பு அப்படின்னு வேதம் போதிக்க, இததான் அப்போஸ்தலனாகிய பவுலும் பர்னபாவும் எல்லா இடத்திலும் போதிச்சுட்டு வந்தாங்க. இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எருசலேம்ல இருந்து வந்த சில யூத விசுவாசிகள் தான், யூத கிறிஸ்தவர்கள் தான். அவங்க என்ன சொல்றாங்க, மோசேயினுடைய முறைமையின்படி விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள். இதுதான் இவங்க சொல்ல வர விஷயம். சரியா? இவங்களை நம்ம வந்து போக போக சில நிருபங்கள் படிக்கும் போது இவங்களை பத்தி நம்ம நிறைய படிக்கிறோம். கலாத்தியர் நிருபம் வந்து இந்த பின்னணியோட தான் எழுதப்பட்டுச்சு. இந்த இந்த வேத உபதேசத்துக்கு எதிராக வந்த ஒரு சவாலை எப்படி பவுல் அங்க கையாளுகிறார் என்பதுதான் கலாத்தியர் நிருபத்தினுடைய பின்னணி. இங்க மட்டும் இல்ல, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது கூட சுண்ணத்துக்காரருக்காக குறித்து நீங்க ஜாக்கிரதையா இருங்கன்னு பவுல் எழுதுவார். நாய்களுக்கு ஜாக்கிரதையா இருங்க, சுண்ணத்துக்காரருக்கு ஜாக்கிரதையா இருங்க, இப்படி எல்லாம் நிறைய அங்க வாசிப்போம். அவரும் எதை பத்தி பேசுறாருன்னா யூத மார்க்கத்தார்கள் பத்தி தான் பேசுறாருன்னு நம்ம நினைக்கிறோம் அந்த இடத்துல. அதனாலதான் அப்படி சொல்றாரு. இப்படி நிறைய நிருபங்கள்ல இந்த பிரச்சனை வந்திருக்கிறது. சரியா? இப்ப நல்லா கவனிங்க. இத கொஞ்சம் இந்த பின்னணி புரிஞ்சுக்கலாம். எருசலேம்ல யூதர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். இந்த ரட்சிக்கப்பட்ட யூத விசுவாசிகள்ல 2 குழுக்களா இருந்தார்கள். ஒருத்தவங்க அவங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ விசுவாசித்தாலே போதும், அவங்க ரட்சிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அதுல தெளிவா இருந்தாங்க. யாருன்னா புறஜாதிகள், சமாரியர்கள், புறஜாதிகள். அவங்க வந்து இயேசு கிறிஸ்துவ விசுவாசித்தாலே அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க அப்படின்றத தெளிவா இருந்தாங்க. ஆனா சில யூத விசுவாசிகள் அவங்க இன்னும் அந்த பழைய ஏற்பாட்டு கண்ணோட்டத்தில், சரியா? எப்படின்னா பழைய ஏற்பாட்டுல இப்போ ஒருத்தவர் வந்து யூத மார்க்கத்துக்கு வரணும், யூத மதத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னா அவர் வந்து மோசேயினுடைய நியாய பிரமாணத்தை ஏற்றுக்கணும், அவர் விருத்த சேதனம் பண்ணணும். சரியா? இதெல்லாம் கை கொண்டுதான் அவர் வரணும். சரியா? அப்பதான் அவர் வந்து உள்ள ஏத்துப்பாங்க. இப்ப அதே மாதிரி இந்த இடத்துலயும் சரி, அவங்க என்ன பார்த்தாங்க, அவங்க எப்படி பார்த்தாங்கன்னா கிறிஸ்தவத்தை யூத மதத்தினுடைய ஒரு பிரிவாக பார்த்தார்கள். அதாவது யூத மதத்துக்குள்ள வராம ஒருத்தர் கிறிஸ்தவராக முடியாது, ஒருத்தர் விசுவாசியாக முடியாது. இதுதான் இவங்களுடைய குறுகிய மனப்பான்மை. சரியா? இது இப்படிப்பட்ட யூத விசுவாசிகள் இருந்தாங்க. they were too much conservative, narrow minded. அதனால வந்து அவங்க விசுவாசனால ரட்சிப்பு அப்படின்ற உபதேசத்துக்கு இப்ப மாறாக அவங்க வேறு சில, குறிப்பாக சொல்லணும்னா மோசேயினுடைய பிரமாணத்தை கொண்டு வந்தாங்க. அதையும் கை கொள்ளணும். இது ஒரு வகையில எப்படி கொண்டு மாறிடுது அப்படின்னு கேட்டா, விசுவாசனால மட்டும் ரட்சிப்பு இல்ல, கிரியைகளினால் ரட்சிப்பு அப்படின்ற உபதேசத்தையும் இவங்க கொண்டு வர மாதிரி தான் இது அர்த்தம் இல்லையா? ஏன்னா இதெல்லாம் கை கொள்ளணும், விருத்த சேதனம் அடையணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய முயற்சி சிலது இருந்தாதான் ரட்சிக்கப்பட முடியும், இல்லைன்னா ரட்சிக்கப்பட முடியாது அப்படின்னு சொல்ற மாதிரி அர்த்தம்.
சோ இந்த பிரச்சனை இப்ப அந்தியோகியாவுக்கு வந்திருக்கும் போது இவங்க என்ன செய்யறாங்க? பவுல், பர்னபா கூட வேறு சில விசுவாசிகள், சரி, அவங்க எல்லாரையும் எருசலேமுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. எருசலேம் மறுபடியும் பாருங்க, அந்தியோகியா சபைக்கு எருசலேம் சபைக்கு உள்ள தொடர்பு பாருங்க. ஏற்கனவே ஞாபகம் இருக்கா? அந்தியோகியா சபை ஸ்தாபிக்கப்பட்ட உடனே பர்னபாவை அனுப்பி வச்சாங்க. 11ஆம் அதிகாரத்துல படிச்சோம். பர்னபா வந்துதான் இங்க வந்து அவங்களுக்கு வந்து போதிச்சாரு, சுவிசேஷம் அறிவித்தாரு. சரியா? அவர் வந்து இவங்க வந்து ஆவிக்குரிய உதவிகளை இந்த சபைக்கு கொடுத்தார். அதே போல பஞ்சம் அங்க வருது அப்படின்னு அகபு வந்து சொன்ன பிறகு அந்தியோகியா சபையார் எல்லாரும் பணத்தை சேகரித்து அவங்க என்ன செய்யறாங்கன்னா எருசலேம் சபைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. சோ இந்த ரெண்டு சபைக்கும் உள்ள ஒரு ஆரோக்கியமான உறவு ஆரம்பத்துல இருந்தே வந்துட்டு இருக்குது. சரியா? இப்பயும் இவங்க என்ன முடிவு பண்றாங்கன்னா எருசலேமுக்கு அனுப்பி வைப்போம். அங்கதான் மூப்பர்கள் இருக்கிறாங்க, அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத நம்ம கேட்போம். சரியா? இங்க ஒரு சின்ன விஷயம் தான், ஏற்கனவே நான் கத்துக் கொடுத்ததுதான். சரியா? சபைகள் இடையே இருக்கக்கூடிய அந்த உறவையும் நம்ம மனசுல வச்சுக்கணும். நம்ம சபை சுயாதீனமானது, ஸ்தல சபை அப்படின்னு சொல்றது கரெக்ட் தான் வேதத்தின்படி. ஆனா அதே சமயம் மற்ற சபைகளோடு உள்ள உறவும் வேதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரியான சில உறவுகளோடு நம்ம இருந்து நம்ம பண்ண வேண்டிய சப்போர்ட் நம்ம பண்ணி அவங்க கிட்ட இருந்து பெற வேண்டிய உதவி நம்ம பெற்று நம்ம வந்து ஒன்றாக இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோமானால் அது இன்னும் ஆரோக்கியமா இருக்கும். அதையும் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம். சரி, இந்த பிரச்சனை வரும்போது இவங்களை அங்க அனுப்பி விடுறாங்க. இப்ப 3வது வசனம் பாருங்க. 3வது வசனத்துல வாசிக்கிறோம். அந்தபடி அவர்கள் சபையாரால் வழிவிட்டு அனுப்பப்பட்டு பெனிக்கே, சமாரியா நாடுகளின் வழியாய் போய் புறஜாதியார் மனம் திரும்பின செய்தியை அறிவித்து சகோதரர் எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கினார்கள். அது கவனிச்சீங்களா? இப்ப சமாரியர்கள் இதை கேள்விப்படும் போது எவ்வளவு சந்தோஷம் அடைஞ்சிருப்பாங்க. ஏன்னா 8ஆம் அதிகாரத்துல அவங்களே இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பிலிப்பு சமாரியாவுக்கு போய் அங்க ஊழியம் செய்தாரு. அங்க சமாரியர்கள் ஆண்டவரை விசுவாசிச்சாங்க. அங்க ஆவியானவரை பெற்றுக்கொண்டாங்க இல்லையா? அவங்க ஞானஸ்தானம் எடுத்தாங்க. தண்ணீர் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அங்க ஒரு சபை ஸ்தாபிக்கப்பட்டது. அவங்க ரட்சிக்கப்படுறதுக்கு வேற எதுவுமே பண்ணல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசித்தார்கள், அவ்வளவுதான். சரியா? அப்ப அதே மாதிரி இங்கேயும் புறஜாதியார் இப்படிதான் மனம் திரும்பினாங்க அப்படின்னு கேள்விப்படும் போது அவங்களுக்கு இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கும். அதனாலதான் இந்த வருஷத்துல வாசிக்கிறோம், சகோதரர் எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கினார்கள் அப்படின்னு பாக்குறோம். சரி, இங்கெல்லாம் இந்த விஷயங்களை சொல்லிட்டு இப்ப எருசலேமுக்கு வந்துட்டாங்க 4வது வசனத்துல. இப்ப 4வது வசனம் பாருங்க. அவர்கள் எருசலேமுக்கு வந்து சபையாராலும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளை எல்லாம் அறிவித்தார்கள். முதல்ல அதை சொல்லிடுறாங்க. நாங்க சீப்ருக்கு போனோம், கலாத்தியா மாகாணத்துக்கு போனோம், எல்லா இடத்துலயும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க புறஜாதிகள். கர்த்தர் எப்படி விசுவாச கதவை திறந்து கொடுத்தார், அவங்க வேற எதுவும் செய்யல, விசுவாசிச்சாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. இது எல்லாத்தையும் பவுல் முதல்ல அறிவிச்சிடுறாரு. பவுலும் பர்னபாவும் என்ன செய்யறாங்க? அங்க அறிவிச்சிடுறாங்க. அதுக்கு பிறகுதான் ஒரு வாக்குவாதம் மறுபடியும் எழும்புது. 5வது வசனம் பாருங்க. அப்பொழுது பரிசேய சமயத்தாரில் விசுவாசிகளான சிலர் எழும்பி, இவங்க விசுவாசிகள் அதை குறிப்பிட்டு வைக்கணும். இவங்க வந்து வெறும் யூதர்கள் அல்ல, யூத விசுவாசிகள் தான். ஆனா அதுல சிலர் இப்படிப்பட்ட மனப்பான்மையில இருந்தாங்க. அவங்க எழும்பி என்ன செய்யறாங்க? அவர்களை விருத்த சேதனம் பண்ணுகிறதும் மோசையின் நியாய பிரமாணத்தை கை கொள்ளும்படி அவர்கள் கற்பிக்கிறதும் அவசியம் என்றார்கள். சரி, அதே இஷ்யூ தான் இங்க கொண்டு வராங்க. சோ இப்ப இந்த இஷ்யூ வந்த பிறகு 6வது வசனத்துல என்ன பாக்குறோம் பாருங்க. அப்போஸ்தலரும் மூப்பரும் இந்த காரியத்தை குறித்து ஆலோசனை பண்ணும்படி கூடினார்கள். திஸ் இஸ் கால்ட் ஜெருசலேம் கவுன்சில். இப்ப 7வது வசனத்துல ஆரம்பிச்சு ஏறத்தாழ 29வது வசனம் வரைக்கும், 7ல இருந்து 29 வரைக்கும் இந்த எருசலேம்ல இந்த சங்கம் கூடினது. சரி, அந்த சபையார் கூடினார்கள். இந்த எருசலேம் சங்கத்துல இவர்கள் எடுத்த தீர்மானம் என்ன? இதுல 7ல இருந்து பாத்தீங்கன்னா 11வது வசனம் வரைக்கும் பேதுரு முதல்ல எழுந்திரிச்சு பேசுவார். 7ல இருந்து 11 வரைக்கும் பேதுரு என்ன பேசுறாருன்றதை நம்ம படிக்க போறோம். அதுக்கு பிறகு 13வது வசனத்துல இருந்து 21வது வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா யாக்கோபு எழுந்திரிச்சு பேசுவாரு. இந்த யாக்கோபு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரன். அந்த யாக்கோபு அப்ப வந்து எருசலேம் சபையில அவர் ஒரு முக்கியமான ஒரு நபராய் இருந்தார். எருசலேம்ல சபையில இருந்த தூண்களில் ஒருவர் அப்படின்னு வாசிக்கிறோம் கலாத்தியர்ல. மூப்பரில் ஒருவர் அப்படின்னு ஒரு இடத்துல வாசிக்கிறோம். சோ அவர் எழுந்திரிச்சு நின்று ஒரு தீர்ப்பு கொடுக்கிறாரு. அதுக்கு பிறகு அதை கடிதமா எழுதி 22ல இருந்து 29 வரைக்கும் பாத்தீங்கன்னா கடிதத்தை கொடுத்து அனுப்புறாங்க. அவங்க எடுத்த தீர்மானத்தை ஒரு கடிதமா எழுத்தின் வடிவுல கொடுத்து அனுப்புறாங்க. அப்படி கொடுக்கும்போது கூடவே 2 பேரை அனுப்பி வைக்கிறாங்க, 2 சாட்சிகளை. இததான் நாங்க எடுத்த தீர்மானம் அப்படின்றத அங்க சொல்றதுக்காக யூதாவையும் சீலாவையும் கூட அனுப்பி வைக்கிறாங்க. சோ இதுதான் கதை. இந்த இடத்துல நடந்த சம்பவம் 15ஆம் அதிகாரம். இதை கொஞ்சம் கிரமமா நம்ம படிக்கலாம்.
7வது வசனத்துல இருந்து 11வது வசனம் வரைக்கும் இப்ப பார்க்க போறோம். இதுல முதல்ல யாரு எந்திரிச்சு பேசுறாரு? பேதுரு. பேதுரு எந்திரிச்சு பேசுறாரு. இந்த இஷ்யூ வந்த பிறகு, இந்த வாக்குவாதம் வந்த பிறகு பேதுரு என்ன சொல்றாருன்றத பார்க்கலாம். 7வது வசனத்துல இருந்து பாருங்க. மிகுந்த தர்க்கம் உண்டான போது பேதுரு எழுந்து அவர்களை நோக்கி, சகோதரரே, நீங்கள் அறிந்திருக்கிறபடி புறஜாதியார் என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும்படி தேவன் அநேக நாட்களுக்கு முன்னே உங்களில் ஒருவனாகி என்னை தெரிந்து கொண்டார். எங்க நடந்த சம்பவத்தை பேசுறாரு? நமக்கெல்லாம் ஞாபகம் வர்றது என்ன? கொர்நேலியோடைய வீட்டுல நடந்த சம்பவம். பேதுரு எங்க அனுப்பி வச்சார் ஆண்டவர்? கொர்நேலியோடைய வீட்டுக்கு அனுப்பினார். அங்க ரட்சிக்கப்பட்ட புறஜாதிகள்ல பைபிள்ல கொடுத்திருக்கிற முதல் புறஜாதி குடும்பம். சரியா? அந்த குடும்பத்தை ரட்சிக்கப்பட்டாங்க. அது பத்தி பேதுரு இங்க சொல்றார். தேவன் அநேக நாட்களுக்கு முன்னே உங்களில் ஒருவனாக என்னை தெரிந்து கொண்டார். என்னுடைய வாயினால புறஜாதியர் சுவிசேஷ வசனத்தை கேட்டாங்க, அவங்க விசுவாசிச்சாங்க அப்படின்னு சொல்றார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மத்தேயு 16ஆம் அதிகாரத்தை நீங்க படிக்கும்போது அதுல பேதுரு கிட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்ற அந்த வார்த்தைகள் நமக்கு ஞாபகம் வரும். இந்த கல்லின் மேல் என்னோட சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது அப்படின்னு சொல்லும்போது அவங்கிட்ட குறிப்பா ஒரு விஷயத்த சொல்லுவாரு. 19வது வசனத்துல, மத்தேயு 16:19 சொல்வாரு, பரலோகத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டு இருக்கும். பூலோகத்திலே நீ கட்ட அவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்ட அவிழ்க்கப்பட்டு இருக்கும் என்றார். இந்த இந்த உரிமைய, இந்த அதிகாரத்தை பேதுருக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்திருப்பார். பரலோகத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த பரலோகத்தின் திறவுகோலை தான் பேதுரு பயன்படுத்துறாரு அங்கங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல யூதர்கள் மத்தியில பயன்படுத்தினார். அப்போஸ்தலர் 8ல சமாரியர்கள் மத்தியில பயன்படுத்தினார். அப்போஸ்தலர் 10ல புறஜாதிகள் மத்தியில பயன்படுத்தினார். சரி, அது இதையும் நம்ம மனசுல வைக்கணும். இந்த ஊழியத்தை கர்த்தர் பேதுருக்கு கொடுத்தார். அந்த பைனியர் ஒர்க், அங்க போய் அந்த ஸ்டார்டிங் அந்த வேலையை அவர் தான் செய்யணும் அப்படின்றது ஆண்டவருடைய தீர்மானம். சோ அப்படிதான் பேதுரு வந்து கொர்நேலியோடைய வீட்டுக்கு வந்து சுவிசேஷம் அறிவிக்கும் போது அவங்க விசுவாசிச்சாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. இப்ப அததான் இங்க வந்து பேதுரு சொல்றாரு. சரியா? தொடர்ந்து பாருங்க. 8வது வசனம் பாருங்க. இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்தாவியை தந்தருளினது போல, நமக்குன்னு சொன்னா யூதர்களுக்கு. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் நமக்கு ஞாபகம் வரணும். அப்போஸ்தலர் 2ல ஏறக்குறைய 3000த்துக்கு மேல யூதர்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. ஏற்கனவே ஒரு 120 யூதர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். அப்ப நமக்கு ஆவியை தந்தருளினது போல, அங்க என்ன சொல்ற பாருங்க, அவர்களுக்கும் தந்தருளி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். அவர்களுக்குன்னு சொல்றது புறஜாதிகளுக்கு. கவனிச்சீங்களா? யார் கொடுத்தார்? இந்த வசனத்தின்படி தேவன். கவனிச்சீங்களா? இது ஒரு அடையாளம். பாருங்க, இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் சொல்றாரு பாருங்க. இப்ப இருதயத்துலதான் கொர்நேலியு விசுவாசிக்கிறார். இருதயத்துலதான் கொர்நேலியோட மனைவி விசுவாசிக்கிறாங்க. அவங்க குடும்பம் வந்து இருதயத்துலதான் விசுவாசிக்கிறாங்க, ரட்சிக்கப்படுறாங்க. ஆனா அவங்க ரட்சிக்கப்பட்டாங்கன்றது எப்படி பேதுருக்கு தெரியுதுன்னா, ஆவியானவர் கொடுக்கப்படுறார். ஆவியானவர் கொடுக்கப்படும் போது அவங்க அந்நிய பாஷையில பேசினாங்க. இதெல்லாம் அப்போஸ்தலர் 10ல நம்ம படிச்சோம் இல்லையா? இப்ப பேதுரு என்ன சொல்ல வர்றாரு? அன்னைக்கு நாம ரட்சிக்கப்படும் போது நமக்கு ஆவியானவர் கொடுக்கப்பட்டது போல, இவங்களும் ரட்சிக்கப்படும் போது அவங்களுக்கு ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். சரியா? அந்த இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் சொல்றாரு பாரு. ரொம்ப அருமையான வார்த்தை அது. சரியா? இன்னைக்கும் நான் சொல்லுவேன், ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டாரா இல்லையா அப்படின்றத நாம நியாயம் தீர்க்க கூடாது. அதுதான் விஷயம். ஒருவேளை சபையாய் நிதானிக்க வேண்டியது இருக்குமானால் நம்ம நிதானிக்கலாம். அந்த நிதானிக்கக்கூடிய கிருபை கர்த்தர் நமக்கு தராரு. ஆனா அதே சமயம் ரட்சிப்பு என்பது ஒருவருடைய இருதயத்திலே ஏற்படக்கூடிய விஷயம். சரியா? கர்த்தர் இருதயத்தை பார்க்கக்கூடியவரா இருக்கிறார். சரியா? இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில நேரத்துல நம்ம ஒரு சில அவர்களுடைய தவறுகளை வைத்து, வெறும் ஒரு சில கிரியைகளை வைத்து அவங்க ரட்சிக்கப்படலை அப்படின்னு நம்ம முடிவுக்கு வர்றதுக்கு கர்த்தர் நமக்கு உரிமம் கொடுக்கவில்லை. அதனால புரிஞ்சுக்கணும். அதே சமயம் நாம வந்து இப்போ இதுல குறிப்பா மூப்பர்கள், சபையில இருக்கிற மூப்பர்கள், உத்தரவாதத்துல இருக்கக்கூடியவங்க ரொம்ப ஜாக்கிரதையா அதை ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா ரட்சிக்கப்பட்டுட்டு ஒருத்தர் சொல்றாங்க, ஞானஸ்தானம் எடுக்க வரேன் அப்படின்னு சொல்லும் போது அவர்களுடைய சாட்சியை கேட்டு நிதானித்தறிந்து அவங்க சரியான நிலைமையில ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா அப்படின்றத கவனித்து அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பதும் முக்கியம். சரியா? இதுக்கு அந்த மூப்பர்கள் முதலாவது கர்த்தரோடு நெருங்கி இருக்கணும். சரி, அப்பதான் வந்து இந்த டிசன்மெண்ட் கர்த்தர் தருவார். இந்த பகுத்தறிவு ஆண்டவர் தருவார். ஏன்னா இது வந்து சபையில ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். சரியா? இது 2 எக்ஸ்ட்ரீமுக்கும் போயிடக்கூடாது. என்னன்னு கேட்டா, அவர்களுடைய கிரியைகள் ரொம்ப நாளா பார்த்து அவங்க அப்பதான் ரட்சிக்கப்பட்டாங்க அப்படின்றத நம்ம முடிவு பண்ணி
இப்ப ரட்சிக்கப்படுறாங்கன்னா 2 வருஷம் கழிச்சு ஞானஸ்நானம் கொடுக்கறது, அது ஒரு எக்ஸ்ட்ரீம். சரியா? இன்னொரு எக்ஸ்ட்ரீம் என்ன அப்படின்னு கேட்டா, அவங்க வாயில அவங்க சொல்லிட்டாங்க. சரியா? அவங்க சொல்லிட்டு அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி உடனே ஞானஸ்நானம் கொடுப்பது. சரி, அதுவும் இன்னொரு எக்ஸ்ட்ரீம். அப்ப இப்ப என்னதான் பிரதர் இதுல செய்யணும் அப்படின்னு கேக்குறப்போ, அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்கன்றது இருதயத்துல நடந்தது. இதை அவங்களோட வாயின் மூலமா அறிக்கை செய்யும் போது, குறிப்பா மூப்பர்கள் அந்த சாட்சியை கேட்கும் போது அவங்க அதிகமா கர்த்தரிடத்துல ஜெபித்து, அவங்க கர்த்தரோடு நெருங்கி இருந்து, இந்த பகுத்தறிவோடு இவங்க ரட்சிக்கப்பட்டாங்கன்றதை புரிந்து அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பது அவசியம். சரியா? இத கண்டிப்பா கர்த்தர் அந்த கிருபைய உத்தரவாதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தருவார். சரி, அப்படிதான் சபைகள் இயங்கி கொண்டு இருக்கிறது. இதுல எதுவுமே ஒரு பிக்சடான விஷயம் நம்ம சொல்ல முடியாது. பைபிள்ல உடனடியா ஞானஸ்நானம் எடுத்தவங்களும் இருக்கிறாங்க. சரியா? அதனால நம்ம இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஒரு ரூலும் நம்ம கொண்டு வர முடியாது. ஆனா அதே சமயம் இந்த வசனத்து மூலம் புரிஞ்சுக்கிறது என்னன்னு கேட்டா, அந்த இருதயத்தை ஆராய்ந்து இருக்கிற தேவன் குறிப்பா உத்தரவாதத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த வெளிச்சத்தை கொடுப்பார். சரியா? அப்ப நம்ம அதை புரிஞ்சுக்க முடியும். அவருடைய வாயின் அறிக்கையினாலதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். சரியா? அவங்களுடைய அந்த வாயின் அறிக்கை மூலமாய் அதை நம்ம புரிந்து கொண்டு நம்ம அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கறது நல்லது. இது ஒரு அப்ளிகேஷனா தான் கொண்டு வரேன். ஆனா இந்த இடத்துல பேதுரு அதை அழகா கொண்டு வர்றாரு. ஏன்னா இருதயத்துல நடக்கிறது என்ன அப்படின்னு கேட்டா விசுவாசம். அதனாலதான் அவர் சொல்றாரு பாருங்க, விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி. 9வது வசனம் படிக்கிறேன். 9வது வசனம் பாருங்க. விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி. எது கண்டிஷன் ரட்சிக்கப்படுறதுக்கு? விசுவாசம், அவ்வளவுதான். சரியா? இப்ப விசுவாசம் அப்படின்னு சொல்லும் போது அதுவுமே நம்ம சாதாரணமா எடுத்துக்க கூடாது. நான் ஏற்கனவே இதை பல முறை சொல்லியிருக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நடத்தும் போது ஆண்டவரை வேதம் சொல்லுகிற பிரகாரம் நம்ப வேண்டும். இவர் ஒருவரால மட்டும்தான் என்னோட பாவத்தை மன்னிக்க முடியும். பாவம் என்னையும் தேவனையும் பிரிச்சு வச்சிருக்கு. இந்த பாவ பிராயச்சித்தத்தை எனக்கு உண்டு பண்ணதான் அவர் இந்த பூமியில மனுஷனாய் வந்தார். சிலுவையில அறையப்பட்டார். அவர் சிந்தின ரத்தத்தினாலதான் பாவ மன்னிப்பு. அவருடைய மரணத்தின் மூலமா தான் எனக்கு பாவ மன்னிப்பு. அவருடைய உயிர்த்தெழுதல் மூலமா தான் எனக்கு நித்திய வாழ்வு. சரியா? இந்த விதத்துல அவரை நம்பி ஏற்றுக்கொள்றதுக்கு பேர் தான் உண்மையான விசுவாசம். ஒருவேளை சில சரீர பிரகாரமான பலவீனங்களை அவர் போக்கினார், சில மோசமான சூழ்நிலை அவர் வாழ்க்கையில மாற்றினார். சரி, இதெல்லாம் வழிவகையா கர்த்தர் பயன்படுத்த முடியும் ஒரு நபரை கொண்டு வர்றதுக்கு. ஆனா இதனால மட்டுமே ஆண்டவரை நம்புறதுக்கு பேரு சரியான ரட்சிப்பு கிடையாது. அப்ப இந்த விசுவாசமும் சரியான விதத்தில் இருக்க வேண்டும். இப்ப பாவ மன்னிப்பு இவர் மூலமா தான் அப்படின்னு நான் ஏத்துக்கணும்னா, நான் ஒரு பாவின்னு உணராம எப்படி ஏத்துக்க முடியும்? இல்லையா? அங்கதான் மனம் திரும்புதல் நடக்குது. அப்ப பாவின்றதை நான் உணர்ந்து இவர் ஒருவர் தான் தேவன் என்று சொல்லி, இவர் ஒருவரால மட்டும்தான் என்னோட பாவத்தை மன்னிக்க முடியும் என்கிற நிலைமையில அவரை விசுவாசத்தை ஏற்றுக்கொள்வதற்கு பேர் தான் ரட்சிப்பு. சரியா? இப்படிப்பட்ட விசுவாசத்தை ஒருத்தர் உடையவராய் இருப்பாரானால் அவர் கொடுக்கிற அந்த வாயின் அறிக்கை சாட்சியின் மூலமாய் சபைக்கு தெளிவாய் கர்த்தர் அவரை காண்பிப்பார். சரி, அப்படிப்பட்டவர்கள் தான் ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டு சபையில இணைக்கப்பட வேண்டும். பிகாஸ் திஸ் இஸ் சீரியஸ் இஷ்யூ. இது சபையில நம்ம அதை புரிஞ்சுக்காம சிலரை இணைச்சோம்னா அது முழு சபையும் பாதிக்கும். இதுவும் ஒரு பக்கம் நம்ம மனசுல வைக்கணும். சரியா? ஆனா அதே சமயம் கிரியையை பார்த்து பார்த்து தான் நம்ம அவங்களை ஞானஸ்நானம் கொடுக்கணும், ரட்சிக்கப்பட முடிவு பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த கிரியைகளை பார்க்க நம்ம ரொம்ப நாள் எடுத்து. சரியா? ஏன்னா இப்ப நம்மளுடைய கிரியை எடுத்துக்கோங்க. அவருடைய வாயின் அறிக்கை மூலமாய் சபைக்கு அதை ஆண்டவர் வெளிப்படுத்த வேண்டும் என்கிற ஜெபத்தோடு கூட எதுவுமே நம்ம செய்வது மிகவும் நல்லது. சரியா? இது எல்லாத்தையும் பகுத்தறிய ஊழியர், மூப்பர்கள், உதவிக்காரர்களா இருக்கட்டும், யாரு உத்தரவாதத்தில் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே கர்த்தரோட நெருங்கி இருக்கணும். சபையை குறித்து அந்த பாரம் இருக்கணும். அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த வெளிச்சத்தை கர்த்தர் எளிதாய் கொடுப்பார். சரியா? இப்ப பேதுரு ரொம்ப அழகா இங்க சொல்றார், விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை தேவன் சுத்தமாக்கினார், நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசம் இராதபடி செய்தார். இங்கதான் இஷ்யூ. சரியா? அப்ப அதை அழகா கொண்டு வந்துட்டார். விசுவாசம் பத்தாதுன்னு சிலர் சொல்ல, இப்ப பேதுரு எங்க கொண்டு நிறுத்திட்டார் பாருங்க. விசுவாசமே போதுமே அப்படின்றது கொண்டு நிறுத்திட்டார். சரியா? ஏன்னா பைபிள் ரட்சிக்கப்படுறதுக்கு கொடுக்கிற ஒரே நிபந்தனை விசுவாசம். அது நாணயத்துடைய ஒரு பக்கம்னா நாணயத்துடைய இன்னொரு பக்கம் மனம் திரும்புதல். அதை மறுக்க முடியாது. இது ரெண்டுமே அவசியம், அவ்வளவுதான். இது தவிர எந்த ஒரு கிரியையோ அல்லது மோசேயனுடைய முறைமைகளை கை கொள்வதோ விருத்த சேதனம் அடைவதோ அதெல்லாம் வேதம் பரிந்துரை செய்கிற ரட்சிப்புக்கான நிபந்தனைகள் அல்ல. சரியா? அந்த எந்த கிரியா இருந்தாலும் சரி, அது ரட்சிப்புக்கான நிபந்தனை இல்லை. சரி, இதை 9வது வசனம் சொல்லிடுறாரு.
10:11 பாருங்க, எப்படி கொண்டு வந்து கன்க்ளூட் பண்றாரு பாருங்க. இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்க கூடாது இருந்த நுகத்தடியை சீஷர் கழுத்தின் மேல் சுமத்துவதினால் நீங்கள் தேவனை சோதிப்பானேன். கவனிச்சீங்களா? ஏன்னா தேவன் தான் என்ன டிக்ளேர் பண்றாரு? 8வது வசனத்துல நம்ம படிச்சோம். ஆவியானவரை புறஜாதிகளுக்கு கொடுத்தது யாரு? தேவன் தான். இப்ப இந்த கிரியைகள் எல்லாம் இவங்க செய்யணும்னு சொன்னா தேவனை கொஸ்டின் பண்ற மாதிரி அது இல்லையா? அவர் வந்து ரட்சிக்கப்பட்டுட்டாங்கன்னு டிக்ளேர் பண்ணிட்டாரு. கொர்நேலியுடைய வீட்டார் எப்படி ரட்சிக்கப்பட்டாங்க டிக்ளேர் பண்றாரு? விசுவாசத்தினால. விசுவாசம் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு ஆவியானவர் கொடுத்துட்டாரு. கொடுத்தது யாரு? தேவன். இப்ப நம்ம வந்து கிரியைகளை செய்யணும் அப்பதான் ரட்சிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா இவங்க இப்ப யார சோதிக்கிற மாதிரி? தேவனை சோதிக்கிற மாதிரி. அவரை வந்து ஒருத்தரை நீதிமான்னு டிக்ளேர் பண்ணும்போது அவர் நீதிமான் இல்லைன்னு சொல்றதுக்கு நாம யாரு? அதுதான் பேதுரு இங்க கேட்கிறாரு. இந்த மாதிரி அதுவும் பாருங்க, அது நுகம்னு சொல்றாரு பாருங்க. அது ரொம்ப ஸ்ட்ராங்கான வேர்டு தான் இல்ல? மோசையினுடைய நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள முயற்சி செய்து நாமளே தோத்து போயிட்டோம். நம்ம பிதாக்களும் முயற்சி செய்து சோர்ந்து போயிட்டாங்க. ஏன்பா இந்த நுகத்தை கொண்டு போய் அவங்களுக்கு சுமத்துறீங்கன்னு கேக்குறாரு இல்லையா? ஏன்னா நிறைய முறைமைகள், சடங்குகள் இல்லையா? நியாயப்பிரமாணத்தை ஒருவரும் முழுமையா கை கொள்ள முடியல. நியாயப்பிரமாணம் எல்லாரையும் குற்றவாளிகள் தீர்த்துருச்சு. அதை 100% நிறைவேற்றினவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இல்லையா? இது வந்து நமக்கே ஒரு குற்ற உணர்வை ஏற்படுத்துச்சு. அதுதான் நியாயப்பிரமாணம் பண்ணுச்சு. ஒருத்தரை ரட்சிக்க முடியல. ஆனா அந்த ஒரு பாவி வந்து ஒரு மனுஷன் வந்து அதை கை கொள்றதுக்கு முயற்சி எடுத்து தோத்து போகும்போதெல்லாம் அவருக்கு குற்ற உணர்வுகள் வருது. நம்ம பாவம் மன்னிக்கப்படலையேன்ற எண்ணங்கள் வருது இல்லையா? அவர் குற்றவாளி ஆக்குது ஒரு விதத்துல சொல்லணும்னா. அப்ப அப்படிப்பட்ட நுகத்தடியை ஏன் இவங்க மேல சுமத்தணும்? அதுதான் பேதுரு இங்க கொண்டு வர்றாரு. சரியா? நம்மளும் ரொம்ப ஜாக்கிரதையா இருப்போம். சில நேரங்கள்ல இப்படிப்பட்ட நுகத்தடிய தெரிஞ்சோ தெரியாமலோ விசுவாசிகளுடைய கழுத்துல நம்ம சுமத்திடக்கூடாது. ஞானஸ்நானம் நம்மை ரட்சிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுவும் கிரியனால ரட்சிப்புன்ற மாதிரி அர்த்தம். அது தவறானது. சரியா? நம்ம கிட்ட இருக்கிற சில பிரச்சனைகளை நான் சொல்றேன். அதே போல சிலர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு ரொம்ப தள்ளி போடுவாங்க. ஏன்பா நீ தள்ளி போடுற அப்படின்னு கேட்டா அவங்க சொல்ற ஒரு ஒரு ஃபேமஸான டைலாக் என்ன தெரியுமா? ஆனா நான் வந்து சில பாவங்கள் செஞ்சுட்டு இருக்கேன், நான் சரியாயிட்டு வந்து ஞானஸ்நானம் எடுத்துக்கிறேன் அப்படின்னுவாங்க. கவனிச்சீங்களா? நீ ஏன்பா ஒன்னு ஒப்பு கொடுக்காம இருக்கிற அப்படின்னு கேட்டா நான் வந்து நிறைய பாவத்துல விழுந்து போறேன், அதை சரி பண்ணிட்டு வந்து. இப்ப நல்லா கவனிங்க. ஆண்டவர் வந்து இந்த அழுக்கு சட்டையை நீங்க போட்டுட்டு இருக்கீங்கன்னா இதை கழட்டிட்டு சுத்தமான சட்டையை போட்டுட்டு வந்தாதான் நீங்க ரட்சிக்கப்பட்டதா அர்த்தம். இல்ல வந்து ஞானஸ்நானம் எடுக்கணும் அப்படின்னு ஆண்டவர் ஒருவருக்கும் சொல்றது கிடையாது. ஆண்டவர் சொல்றது இந்த அழுக்கு சட்டையோட என்கிட்ட வா, என்ன விசுவாசிச்சு ஏற்றுக்கொள்ளு. சரியா? நான் உனக்கு வேற சட்டையை தரேன். உன்னை சுத்தமாக்க வேண்டியது அது ஒரு ப்ராசஸ், அது சாங்டிபிகேஷன். அது நடக்கும் நம்ம லைஃப்ல. சரியா? இப்ப நானே இதெல்லாமே என்ன அறியாமலே நான் இந்த உபதேசத்தை கொஞ்சம் மாற்றி அமைத்து புரிந்து கொண்டிருக்கிறேன். நான் நிறைய பேர்கிட்ட அதை பத்தி பேசுறது உண்டு. அப்படி பேசும்போது அவங்க சொல்லுவாங்க, சரியா? என்னன்னா ரட்சிக்கப்பட்டனா ஆனா வந்து இந்த மாதிரி வந்து என் வாழ்க்கையில சில இது இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு நான் வரேன் அப்படின்னு சொன்னா சொல்லுவேன், வாழ்க்கை ஃபுல்லா நீ முயற்சி எடுத்தாலும் விட முடியாதுன்னு. சரி, அது பொறுமையா தான் வரும். ஆண்டவருக்குள்ள நீ வந்துட்டு முதல்ல ஆவியானவர் உனக்குள்ள வந்து ஆவியானவர் கொடுக்கிற பலன்ல தான் அதை கொஞ்சம் கொஞ்சமா மேற்கொள்ள முடியும். இந்த மாதிரி எல்லா விதங்களிலுமே நம்மள அறியாமல கூட நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதுன்னு இந்த கிரியனால ரட்சிப்புன்ற விஷயத்துக்குள்ள கொண்டு வந்துடக்கூடாது. சரியா? அஷூரன்ஸ் ஆஃப் சால்வேஷன் எடுத்துக்கோங்க. விசுவாசத்தினுடைய பாதுகாப்பு, விசுவாசத்தினுடைய அந்த ரட்சிப்பினுடைய பாதுகாப்பு, ரட்சிப்பினுடைய நிச்சயம். சரி, இதுல எவ்வளவு குழம்பி போயிருக்கிறோம் நிறைய பேர். இப்ப விசுவாசத்தினாலதான் ரட்சிப்புன்னு சொல்ற நாம தொடர்ந்து அந்த ரட்சிப்பை காத்து கொள்றது அல்லது அந்த ரட்சிப்பு நிறைவடைந்து பரலோகத்துக்கு போறது என்னுடைய முயற்சினால அப்படின்னு கொண்டு வந்தோம்னா அது எவ்வளவு பெரிதான மதியினம் அது. இப்ப ரட்சிக்கப்படுறதுக்கு என்னுடைய பாட்டு ஒண்ணுமே இல்ல, கர்த்தருடைய கிருபையினாலதான் ரட்சிக்கப்படுறேன் அப்படின்றத எல்லாம் ஒத்துக்கிறோம். அந்த ரட்சிப்பு கர்த்தருடையதா இருக்கும்போது அவருடைய கிருபையினாலதான் நான் ரட்சிப்பு பெற்றுக்கொள்றேன்னு சொல்லும் போது ரட்சிப்பை காத்து கொள்றதுக்கு மட்டும் என்னுடைய முயற்சி வேணும்னு சொல்றது எப்படி அது சாத்தியம்? இல்லையா? வேதம் வந்து ரொம்ப அழகா சொல்லி தருது, வழுவாதபடி நம்மை காக்கிறவர் அவர்தான். அவருடைய கரத்துல இருந்து மரணமானாலும் கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டார். இப்ப இதெல்லாமே இதோடு ஒட்டி வரக்கூடிய சில தவறுகள் தான். சரியா? நம்ம பாருங்க, கிறிஸ்டியானிட்டியில இருக்கிற ஒரு யூனிக்னஸ் தான் இது. கிறிஸ்தவத்துல இருக்கிற ஒரு தனித்துவம் தான் விசுவாசத்தினால ரட்சிப்பு, தேவனுடைய கிருபையினால ரட்சிப்பு. சரியா? மற்ற எல்லா மதங்களும் சொல்லி தர்றது உங்களை தான் மையமா வச்சு சொல்லி தரும். சுயத்தை மையமா வச்சுதான் நீ ஏதாவது கிரியை செய்யணும், இல்லைன்னா நீ நல்லவனா வாழணும், நற்பண்புகளோ நற்கிரியைகளோ இதன் மூலமாய் தான் நீ வந்து முக்தி அடைய முடியும், சொர்க்க ராஜ்யத்துக்கு வர முடியும். சரியா? இதன் மூலமா தான் உனக்கு வந்து நித்திய வாழ்வு கிடைக்கும்
இப்படின்னு சொல்லி தர்றதுதான் மற்ற மதங்கள். சரியா? அப்ப கிறிஸ்தவத்துல மட்டும்தான் இந்த தனித்துவம். ஏன்னா மனுஷன் வந்து தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள முடியாது, முற்றிலும் அவன் செயல் இழந்தவன். அப்ப ஆண்டவர் தான் ரட்சிக்கிறார். அவரை விசுவாசித்து அவர் கொடுக்கிற ரட்சிப்பை பெற்றுக் கொள்றதுக்கு தான் விசுவாச கரங்கள் வேணும். அவ்வளவுதான். சரி, அப்படி இருக்கும்போது ஆண்டவர் என்னை ரட்சித்து இருக்க, என்னை தொடர்ந்து பாதுகாத்து பரலோகத்துக்கு அழைத்து செல்லவும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். சரியா? ரட்சிப்பை பெற்றுக் கொள்றதுக்கு நான் ஒண்ணும் செய்யலன்றப்ப அதை காத்துக் கொள்றதுக்கு மட்டும் நான் என்ன செய்ய முடியும்? சரியா? ரட்சிப்பை காத்துக் கொள்றது இல்லை, நான் தொடர்ந்து கிறிஸ்துவ போல மாறுறதுக்கு தான் சில வேலைகளை செய்யணும். சரி, அதுதான் அதை மனசுல வச்சுதான் பிலிப்பியர் எல்லாம் எழுதுறாரு. உங்க ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கன்னு எழுதுறாரு. நிறைய இடத்துல நீங்க வந்து உங்களோட பரிசுத்தத்தை இப்படி காத்துக்கொள்ளுங்கன்னு எழுதுறாரு. சரியா? நிறைய இடங்கள்ல அதை பத்தி நம்ம படிக்கணும், அதுக்கும் நான் வரேன். ஆனா நம்ம வந்து இந்த கான்செப்டை நல்லா கிளியரா புரிஞ்சுக்கிட்டு வேதம் நமக்கு சொல்லித்தர பிரகாரம் நம்ம வாழ்க்கையை நம்ம அனுபவமானால் தேவ கிருபையில நம்ம நிலைத்திருக்க அது ஏதுவா இருக்கும். சரியா? அப்ப இந்த இடத்துல பேதுரு இதெல்லாமே அழகா சொல்லிடுறாரு. நீங்க தேவனை சோதிக்காதீங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க வந்து அந்த கிரியைகளை உள்ள கொண்டு வராதீங்க. சரியா? அதை கொண்டு வரும்போது அது வந்து இந்த உபதேசத்தை அது மாத்திருது அப்படின்றத பேதுரு அழகா சொல்லிடுறாரு. அதே போல 11வது வசனம் பாருங்க, இதை சொல்லி கன்க்ளூட் பண்ணிடுறாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அவர்கள் ரட்சிக்கப்படுவது, அவர் ரட்சிக்கப்படுகிறது எப்படியோ அப்படியே நாமும் ரட்சிக்கப்படுவோம் என்று நம்பி இருக்கிறோமே என்றான். கவனிச்சீங்களா? இங்க கிருபைன்ற வார்த்தை கொண்டு வந்துடுறாரு பாருங்க. அவர்கள் சொல்றது புறஜாதிகள், நாமும் சொல்றது யூதர்கள். ரெண்டு பேரும் சமமா கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. யூதனுக்கு விசுவாசத்தினாலே கிருபையினாலதான் ரட்சிப்புன்னு சொன்னா, புறஜாதிகளுக்கும் விசுவாசத்தினாலே கிருபையினால்தான் ரட்சிப்பு. சரியா? அதை கிளியரா கொண்டு வந்து பேதுரு இங்க கன்க்ளூட் பண்ணிடுறாரு. ரெண்டு வார்த்தை கவனிக்கணும். 9வது வசனத்துல விசுவாசம், 11வது வசனத்துல கிருபை. சரியா? அது ரெண்டையும் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. இது தவிர வேற எதுவுமே கிடையாது. அப்ப ரட்சிக்கப்படுவதோ நம்ம வந்து ஒரு மனுஷன் வந்து பரலோகத்துக்கு தகுதி உள்ளவன் ஆகிறதோ, நித்திய வாழ்வை பெற்றுக் கொள்வதற்கோ, பாவ பிராயச்சித்தத்தை அடைவதற்கோ ஆண்டவர் வைத்திருக்கும் அருமையான ஒரு விஷயம்தான் அவருடைய குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய பலி மரணத்தினால், அவருடைய உயிர்த்தெழுதலினால் நமக்கு வெளியேறப்பட்ட இந்த ரட்சிப்பை கர்த்தர் அருளி இருக்கிறார். இதுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவர் அவருடைய கிருபையினால் நம்மை ரட்சித்து இருக்கிறார், இல்லையா? அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நடந்த விஷயம். இப்ப இங்க பேதுரு இதை சொல்லும் போது அந்த யூதர்கள் எல்லாம் அதை கேட்கிறாங்க. இதுதான் 7ல இருந்து 11வது வசனம் வரைக்கும் நடந்தது. பாருங்க, பேதுரு சொல்றப்போ ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த சம்பவம் நடக்க கொஞ்ச நாள் முன்னாடிதான் அந்த கலாத்தியர் நிருபம் எழுதினார் பவுல். அதை எழுதும் போது பேதுருடைய மாய்மாலத்தையும் அங்க எழுதுறாரு 2ஆம் அதிகாரத்துல. சரியா? ஆனா இப்ப பேதுரு கிட்ட இந்த மாற்றத்தை இங்க பாக்குறோம். அங்க ஒரு மாய்மாலம் இருந்துச்சு பேதுருட்ட. புறஜாதிகளோட உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கிறாரு. யூதர்கள் வந்த பிறகு, எருசலேம்ல இருந்து யூத சகோதரர்கள் வந்த பிறகு அவங்களை விட்டு பிரிஞ்சிடுறாரு. எங்க இவங்க ஏதாவது திட்ட போறாங்க நம்மள, நம்ம வந்து இப்படி ஏதாவது சொல்லிட போறாங்க, குற்றம் சொல்லிட போறாங்கன்னு சொல்லி அங்க ஒரு மாய்மாலத்தை காண்பிக்கிறார். அப்ப பவுல் திட்டுறாரு பேதுருவ, இப்படி மாய்மாலம் பண்றிய, உன் கூட சேர்ந்து பர்னபாவும் வீணா போயிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதெல்லாம் நம்ம கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம். அந்த இடத்துல அந்த பேதுருட்ட அந்த பிரச்சனை இருந்தாலும், ஒரு சில தோல்விகள் அங்க இருந்தாலும், இந்த இடத்துல படிக்கும் போது பேதுரு இதுல இருந்து அவர் திருந்தி அதை புரிந்து கொண்டு இந்த இடத்துல இவ்வளவு ஞானமா முதல்ல அவர் இனிஷியேட் பண்ணி இதுக்கு ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வந்துடுறாரு. சரியா? இதெல்லாம் பவுல் பர்னபா இங்க வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஏன்னா அன்னைக்கு வந்து இந்த கிரியைகள்ல கொஞ்சம் மாய்மாலம் பண்ணாரு பேதுரு. ஆனா அதை வந்து இப்ப மாத்திக்கிட்டதை நம்ம இந்த இடத்துல பாக்குறோம். அதுவும் பேதுருவோட ரிலேட் ஆகிற ஒரு விஷயம் தான். சரி, ஆல் தீஸ் ஆர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நம்ம வாழ்க்கையில நடக்கிற மாற்றங்கள் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுதான். சரியா? தொடர்ந்து அந்த கிருபையில நிலைநிற்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். மாய்மாலங்கள் இல்லாமல் தேவனை உண்மையாய் சேவித்து, இல்லையா, நம்ம என்ன சத்தியத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோமோ அந்த சத்தியத்துல நிலைத்திருந்து நம்ம கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சரி, பேதுரு இதோட அவருடைய உரையை முடிச்சிட்டாரு. இப்ப 12வது வசனத்துல மறுபடியும் பவுலும் பர்னபாவும் அங்க பேசுறாங்க. என்ன செய்யறாங்க பாருங்க, 12வது வசனம் பாருங்க. அப்பொழுது கூடி கூடி வந்திருந்த யாவரும் அமைந்திருந்து, பேதுருடைய பேச்சை கேட்ட பிறகு எல்லாம் அமைதியாகிறாங்க. பர்னபாவும் பவுலும் தங்களை கொண்டு தேவன் புறஜாதிகளுக்குள்ளே செய்த அடையாளங்கள் அற்புதங்கள் யாவையும் விவரித்து சொல்ல கேட்டார்கள். கவனிச்சீங்களா? இப்ப பேதுரு பவுலும் பர்னபாவும் புறஜாதிகள் மத்தியில போய் செய்த ஊழியத்துல என்னென்ன அற்புதங்கள் அடையாளங்கள் ஆண்டவர் செஞ்சார்ன்றதை விவரிச்சு காமிக்கிறாங்க. ஏன்னா யூதர்கள் வந்து அடையாளத்தை எதிர்பார்க்கிறவர்கள் அப்படின்றது நமக்கு தெரியும். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 22வது வசனம் படிச்சு பாத்தீங்கன்னா, யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள் அப்படின்னு பவுல் சொல்லுவார். சோ இங்க ரொம்ப தெளிவா காமிக்கிறார், கர்த்தர் செய்த அடையாளங்கள், கர்த்தர் செய்த அற்புதங்கள்.
சரியா? ஆண்டவர் தான் அந்த ஊழியத்தை செஞ்சாரு. நிறைய பேர் வந்து அதுல ரட்சிக்கப்பட்டாங்க. புறஜாதிகள் மத்தியில் இதான் நடந்துச்சு அப்படின்றத இவங்க சொல்லும்போது யூதர்களுக்கு இன்னும் கன்வின்சிங்கா அது இருந்திருக்கும். அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடியதாய் அது நிச்சயமா இருந்திருக்கும். சோ அதுதான் இங்க 12வது வசனத்துல நடக்குது. இப்போ யாக்கோபு எழுந்திருக்கிறார் பேசுறதுக்கு. 13வது வசனத்துல இருந்து அவருடைய காரியங்களை நம்ம பாக்குறோம். ஏன்னா இது ஒரு முடிவு வரணும். வந்துட்டு இவங்க அந்த லெட்டர் கொடுத்து அனுப்பணும். அதுக்காக 13வது வசனத்துல இருந்து பேசுறாரு. பாருங்க 13வது வசனம் பாருங்க. அவர்கள் பேசி முடித்த பின்பு யாக்கோபு அவர்களை நோக்கி, சகோதரரே, எனக்கு செவி கொடுங்கள். தேவன் புறஜாதிகளில் நின்று தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படி முதல் அவர்களுக்கு கடாட்சித்து அருளின விதத்தை சிமியோன் விவரித்து சொன்னாரே. சிமியோன்றது சீமோன் தான், சீமோன் பேதுரு. அவர் விவரித்து சொன்னதை இவர் மறுபடியும் சொல்லி காண்பிக்கிறாரு. இதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. தேவன் புறஜாதிகளினின்று தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படி. அந்த ஒரு ஜனம்ன்றதுக்கு கிரேக்க மொழியில லாவோஸ் என்ற வார்த்தை. இந்த லாவோஸ் என்ற வார்த்தை பாத்தீங்கன்னா அடிக்கடி பழைய ஏற்பாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கு சமமான எபிரேய சொல் வந்து யூதர்களுக்கு தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. யூதர்களுக்கு தான் அந்த ஜனம்ன்ற வார்த்தை. இந்த புறஜாதிகள் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை வேற, அதை ஜாதின்னு மொழிபெயர்த்திருப்பாங்க, ஜாதிகள் அப்படின்னு சொல்லி. ஆனா இப்ப எப்படி சொல்றாரு பாருங்க, இது புறஜாதிகளின் என்று தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொண்டார் கர்த்தர்னு சொல்றாங்க. அப்ப இது என்ன சொல்ல வர்றாரு யாக்கோப்னா, நம்மள எப்படி தெரிந்து கொண்டாரோ ஆண்டவர், அதே மாதிரி அவங்களையும் தெரிந்து கொண்டிருக்கிறாரு. சரியா? இப்ப ரெண்டு பேரும் கிறிஸ்துவுக்குள்ள ஒரு சமம் ஒண்ணு அப்படின்றத ரொம்ப அழகா இங்க இந்த வார்த்தையின் மூலம், இந்த வார்த்தையை சொன்னோடனே அவங்களுக்கு ரொம்ப அப்பீலிங்கா இருந்திருக்கும் யூதர்கள் இதை கேட்கும் போது. அததான் இங்க வந்து யாக்கோபு செய்யறார். சரி, தொடர்ந்து பாருங்க. அதற்கு தீர்க்கதரிசிகளுடைய வாக்கியங்களும் ஒத்திருக்கிறது. இப்ப ஆமோஸ் 9ஆம் அதிகாரத்துல 11, 12 வசனங்களை எடுத்து இங்க மேற்கோள் காண்பிப்பார். சரியா? பழைய ஏற்பாட்டுல தீர்க்கதரிசிகள் சொன்ன வார்த்தைகள் அதுவும் இதுக்கு ஒத்து இருக்குது. சரியா? இங்க தீர்க்கதரிசிகள் சொன்ன அந்த வார்த்தையெல்லாம் எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா புறஜாதிகள் ரட்சிக்கப்படுறதை பத்தி அவங்க எழுதியிருக்கிறாங்க. ஆனா யாருமே புறஜாதிகள் ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு யூத முறைமைகளை கை கொள்ளணும், விருத்த சேதனம் பண்ணணும் அப்படின்ற விதிகளையே அவங்க கொண்டு வரவே கிடையாது. எந்த தீர்க்கதரிசியும் அந்த கண்டிஷன், அந்த நிபந்தனையை கொண்டு வந்தது கிடையாது. இதுக்கு ஒரு உதாரணம் ஆமோஸ். ஆமோஸ் சொன்ன அந்த வார்த்தைகளை பாருங்க. இங்க வந்து 16, 17 அது வருது. அது எங்க இருந்து எடுக்கப்பட்டதுன்னா ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்கள். நீங்க அதை குறிப்பிட்டு வச்சுக்கலாம், பின்னாடி படிச்சு பாருங்க. இப்ப 16, 17 பாருங்க. எப்படி எனில், மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தர் திரும்ப வரப்போறார். இது வந்து நமக்கு தெரியும். என்னன்னு கேட்டா இது 2வது வருகையை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது வருகையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவார். அப்பொழுது அந்த விழுந்து போன, இல்லையா, அந்த இடத்துல படிக்கிறோம், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அப்படின்னு படிக்கிறோம். கவனிச்சிங்களா? இப்ப வந்து இந்த இஸ்ரவேல் நாட்டினரை நீங்க நேஷனலா சிந்திக்கணும். இஸ்ரவேல் நாட கர்த்தர் வந்து டெம்பரரியா அப்படி கைவிட்டு இருக்கிறார், இல்லையா? ஆனா மறுபடியும் வந்து இப்ப சபை மேல அவருடைய கவனம் இருக்கிறது. இந்த சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அவருடைய முழு கவனம் இஸ்ரவேல் தேசத்தின் மேல் இருக்கும். உபத்திரவ காலத்துடைய முடிவில் இஸ்ரவேல் மக்கள் கூட்டி சேர்க்கப்படுவார்கள். மேசியா வருவார். அவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தாவீதின் சிங்காசனத்தில் அவர் அமர்ந்து அவர்களை அரசாளுவார். அந்த ராஜ்யம் அவர்களுக்கு கொடுக்கப்படும். சரியா? அந்த நேரத்துல நிறைய புறஜாதிகள் கர்த்தரை தேடுவார்கள் என்று சொல்லுகிறார். இப்ப ஆமோஸ் இதை சொல்லியிருந்தார் இல்லையா? அந்த ஆமோஸ் சொன்ன வார்த்தைக்கு ஏற்ற நிலைமையில, ஒத்த நிலைமையில இங்கு நடைபெறுகிற சம்பவமானது இருக்கிறது என்று சொல்லி யாக்கோபு சொல்லுகிறார். அதேதான் இது அப்படின்னு இல்ல, ஆனா அதுக்கு ஒத்த ஒரு சம்பவம் இங்கேயும் நடைபெறுகிறது. இங்க என்ன நடக்குது? புறஜாதிகள் என்ன செய்யறாங்க? இயேசு கிறிஸ்துவ விசுவாசித்து என்ன செய்யறாங்க? கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறார்கள். இதை புரிய வைக்கிறதுக்கு தான் ஆமோஸ் 9ஆம் அதிகாரத்திலிருந்து அந்த வசனத்தை எடுத்து காண்பிக்கிறார். ஆக இங்க இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்க வந்து மோசேனுடைய பிரமாணத்தை கை கொள்ளணும் அல்லது விருத்த சேதனம் பண்ணணும், இந்த விஷயங்களை எதுவுமே யாக்கோபு கொண்டு வரல அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. சரி, அடுத்து தொடர்ந்து பாருங்க. உலக தோற்றம் முதல் தேவனுக்கு தம்முடைய கிரியைகள் எல்லாம் தெரிந்திருக்கிறது. ஏசாயா 45 இருந்து எடுத்து சொல்றார். இது தேவனுடைய செயல்ன்ற. சரி, ஆண்டவருடைய திட்டத்துலதான்ப்பா சபை இருக்குது. புறஜாதியார் விசுவாசி ரட்சிக்கப்படுறது ஆண்டவருடைய திட்டம் அப்படின்றத புரிய வைக்கிறது தான் இந்த வசனத்தை எடுத்து மேற்கோள் காட்டுறார். ஆதலால் புறஜாதிகளில் தேவனிடத்தில் திரும்புகிறவர்களை கலங்க பண்ணல் ஆகாது என்றும், சரி, அவங்களை எந்த விதத்தில் ட்ரபிள் பண்ணக்கூடாது,
அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நீங்க மோசே பிரமாணத்தை கை கொள்ளுங்க, விருத்த சேதனம் பண்ணுங்கலாம் சொல்றது அவங்களை கலங்க பண்ற மாதிரி, அதை செய்யாதீங்கன்னு சொல்லி இங்க ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு. ஆனா ஒரு 4 விஷயங்களை மட்டும் இங்க கொண்டு வர்றாரு. 20வது வசனம் பாருங்க. விக்கிரகங்களுக்கு படைத்த அசுசியானவைகளுக்கும் வேசித்தனத்திற்கும், அது 2. 3வது நெருங்கொண்டு செத்ததற்கும். 4வது ரத்தத்திற்கும். இந்த 4 விஷயங்களை சொல்லித்தரார். இந்த 4 விஷயங்களுக்கும் என்ன செய்யணுமா? விலகி இருக்கும்படி அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும் என்று நான் தீர்மானிக்கிறேன். ஏன் இந்த 4த்துக்கும் விலகி இருக்கணும்? அடுத்த வசனத்தை பாருங்க. அடுத்த வசனம் பதில் சொல்லுது பாருங்க. 21 பாருங்க. மோசேயின் ஆகமங்கள் ஓய்வு நாள் தோறும் ஜெப ஆலயங்களில் வாசிக்கப்பட்டு வருகிறபடியால் பூர்வ காலம் தொடங்கி சகல பட்டணங்களிலும் அந்த ஆகமங்களை பிரசங்கிக்கிறவர்களும் உண்டே. அப்படின்னா என்ன தெரியுமா? யூதர்கள் சுத்தி இருக்கிறாங்க. இந்த யூதர்கள் இடரலாய் போய்விடக் கூடாது. இப்ப புறஜாதி விசுவாசிகள் அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க, யூதர்கள் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்கன்னு வச்சுப்போம். இப்ப யூதர்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு இத 4த்தையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றாரு. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அந்தந்த சந்தர்ப்ப சூழலுக்கு ஏற்றபடி சுவிசேஷத்தை கொடுப்பதுதான். அவ்வளவுதான். இது இங்கிலீஷ்ல வந்து கான்டெக்சுவலைசிங் த காஸ்பல்னு சொல்லுவோம். இப்ப சாது சுந்தர் சிங் ஏன் அங்கி போட்டாரு? அவருடைய மக்களுக்கு சுவிசேஷம் சொல்ல. இப்போ ஒருவேளை இங்க இருந்து நார்த் இந்தியாவுக்கு நம்ம போறோம்னு வச்சுப்போம். இப்ப நார்த் இந்தியால அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்பதான் வீடு தருவோன்றாங்க. நம்ம அவங்களுக்கு ஏற்றபடி மாறிக்கிறது ஒண்ணும் தப்பே கிடையாது. அந்த நேரத்துல நம்ம வந்து அங்க இருக்கிற மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காக, சரியா, எப்படியாயினும் அவங்க ரட்சிக்கப்படுறதுக்காக, சரியா, அவங்களுக்கு ஏற்றபடி நம்ம வந்து சைவ உணவை எடுத்துக்கிறது தப்பே கிடையாது. புரியுதுங்களா? இந்த மாதிரி பல விதங்கள்ல அந்தந்த சந்தர்ப்ப சூழலுக்கு ஏற்றபடி மக்களை கிறிஸ்துவுக்காக ஆதாயப்படுத்துவதற்காக நாமும் அவர்களை போல மாறுவோம் என்பதுதான் இங்க யாக்கோபு கொடுக்கிற தீர்ப்பு. சரியா? இப்ப இது வந்து நம்ம இந்த நாள், அதாவது இப்ப ரத்தத்துக்கு விலகி இங்க இருக்கிறது, நெருங்கொண்டு செத்தது, இதை கண்டிப்பா நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு கிடையாது. நீங்க தீமோத்தேயு 1 தீமோத்தேயுக்கு நீங்க வந்தீங்கன்னா, கர்த்தர் எல்லாத்தையும் சுத்தமாக்கினது எல்லாம் நமக்கு உணவுதான் சொல்லி ஃபைனலா கொண்டு வந்து அந்த வெளிப்பாடு முடிக்கிறார் பவுல். ஆனா இந்த இடத்துல ஏன் இதை சொல்லியிருக்காரு? 21வது வசனம் தான் காரணம். யூதர்கள் இருக்கிறாங்களே, தே ஷுட் நாட் பி அஃபண்டட். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இப்போ நம்ம இதுக்கு அடுத்த அதிகாரத்துல 16ஆம் அதிகாரத்துல தீமோத்தேயை கூட்டிட்டு பவுல் போகும்போது ஊழியத்துக்கு அவனை விருத்த சேதனம் பண்ணி கூட்டிட்டு போவார். அவனை விருத்த சேதனம் பண்ணி கூட்டிட்டு போறதுக்கு என்ன அவசியம்? இப்ப விருத்த சேதனம் ரட்சிப்புக்கு தேவையே இல்லை அப்படின்னு ஒத்த கால நிக்கிற பவுல் ஊழியத்துக்கு போகும்போது இவனை விருத்த சேதனம் பண்ணி ஏன் கூட்டிட்டு போறாரு? 16ஆம் அதிகாரத்தை பாருங்க. இதே பேஜ்ல பாருங்க. அப்போஸ்தலர் 16 அதுல வந்து 3வது வசனம் பாருங்க. அவனை பவுல் தன்னுடனே கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று விரும்பி, அந்த காரணத்தை பாருங்க. அவனுடைய தகப்பன் கிரேக்கன் என்று அவ்விடங்களில் இருக்கும் யூதர் எல்லாருக்கும் அறிந்திருந்தபடியால் அவர்கள் நிமித்தம் அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினார். கவனிச்சீங்களா? ஏன்னா ஏன் இப்ப விருத்த சேதனம் பண்ணி தீமோத்தேயை கூட்டிட்டு போறாருன்னா, யூதர்கள் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க காஸ்பல். ஏன்னா யூதர்கள் எல்லாருக்கும் தெரியும் அந்த ஏரியாவில் இவங்க அப்பா வந்து ஒரு புறஜாதியான், இவங்க அம்மா தான் யூத தாய், அதனால இவனை யூதராவே நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இப்ப இவரு விருத்த சேதனம் பண்ணி போனாருன்னா அங்க இருக்கிறவங்க சுவிசேஷம் ஏற்றுக்கொள்வாங்க. அந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் பவுல் தீமோத்தேயுக்கு விருத்த சேதனம் பண்ணி கூட்டிட்டு போறாரு. நீங்க 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அதுல பவுல் சொல்ற அந்த பிரின்சிபல் வந்து நமக்கு காஸ்பல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் அதுல 21ல இருந்து படிக்கிறேன். 21 பாருங்க. நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாய சாரி, நான் 20ல இருந்து வாசிக்கிறேன். 20ல இருந்து வருது, யூதரை பத்தி வருது பாருங்க. 20 1 கொரிந்தியர் 9:20. யூதரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனை போலவும், நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனை போலவும் ஆனேன். அடுத்தது பாருங்க 21. நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனை போலவும் ஆனேன். அப்படி இருந்தும் நான் சரி, அதை விட்டுருவோம். 22 வாங்க. பலவீனரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போலானேன். எப்படி ஆகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளி ஆகும்படிக்கு அது நிமித்தமே இப்படி செய்தேன். எது நிமித்தம் செய்தாரு? சுவிசேஷ ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. இந்த சுவிசேஷ உண்மையா கொண்டு போய் சேர்க்கணும், நிறைய பேர் ஏற்றுக்கொள்ளணும். அந்த மக்களுக்கு ஏற்றபடி he is contextualizing. சரியா? இது வந்து கர்த்தருடைய பார்வையில பாவம் கிடையாது. இப்ப இதுதான் யாக்கோபு இங்க எழுதுறாரு. தயவு செய்து நீங்க வந்து நெருங்கொண்டு செத்ததுக்கு ரத்தத்துக்கு விலகி இருங்க. ஏன்னா யூதர்கள் உங்க மத்தியில இருக்கிறாங்க. சரியா? அவங்களுக்காக நீங்க இப்படி ஒரு ஃபுட் ஹேபிட் எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்க நாளைக்கு ஆண்டவரை பத்தி அவங்களுக்கு அறிவிச்சு அவங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்தலாமே. அததான் இங்க எழுதி அனுப்புறாரு. கவனிச்சீங்களா?
ஸோ திஸ் இஸ் கான்டெக்சுவலைசிங் த காஸ்பல். சரி, இதுதான் வந்து அங்க சொல்லி தர்றாரு. எனக்கும் நமக்கு இது பொருந்தும். ஒருவேளை உங்க லொக்காலிட்டியில நீங்க இருக்கிற இடத்துல சுவிசேஷத்தை நீங்க மக்கள் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னும் போது அவங்களுக்கு ஏற்றபடி சில விஷயங்களை மாற்றிக்கொள்வது, அதாவது அது வந்து கலாச்சார விஷயங்களா இருக்கும். அது தேவனோட பார்வையில் அது பாவம் இல்லாமல் இருக்கணும். வேதத்திற்கு முரணானதா இருக்கக்கூடாது. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுட்டீங்களா? அப்ப வந்து ஒரு குடிகாரனை மாத்தணும்னா குடிச்சு மாத்தணும்னு சொல்ல வரல நானு. நல்லா புரிஞ்சுக்கணும். அது எல்லாருக்கும் தெரியும். அப்படி நம்ம செய்ய மாட்டோம். இல்லையா? அப்ப நம்ம வந்து எந்த விதத்துல கான்டெக்ஸ்டுவைஸ் பண்ண முடியுமோ அதை நம்ம செய்து நம்ம இது பண்ணும்போது இன்னும் அநேக நபர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு அது ஏதுவாக. சரியா? சோ இதோட நான் நிறுத்திடுறேன். இந்த 21வது வசனம் வரைக்கும் யாக்கோபு எடுத்த அந்த தீர்மானம், அதாவது சபையில இருந்த மூப்பர்கள் இந்த இஷ்யூவை ரொம்ப அழகா கையாளுறாங்க. பேதுரு அழகா ஏஞ்சி சொல்றாரு, விசுவாசனாலதான் ரட்சிப்புன்னு. யாக்கோபும் அதை உறுதி செய்யறாரு. பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனத்தை வச்சு உறுதி செய்யறாரு. சிமியோன் சொன்னானே அப்படின்னு சொல்லி பேதுருடைய வார்த்தையை வச்சு உறுதி செய்யறாரு. ஆனாலும் ஒரு விஷயத்துல ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்றாரு. அது என்னன்னா, உங்க மத்தியில யூதர்கள் இருக்கிறாங்க, அவங்களும் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு நீங்க வந்து இதுக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 4 விஷயத்துக்கு விலகி இருங்கன்னு அவர் எழுதுறாரு. சரியா? அப்ப இந்த வார்த்தையோட நம்ம நிறுத்துவோம். இந்த இந்த இடத்துல இருந்து நாம கற்றுக்கொள்ற அந்த நடைமுறை பாடங்களை நம்ம சரியா நம்ம வந்து பின்பற்றுவோம். இப்ப பாருங்க, நம்ம ரட்சிக்கப்பட்டு வந்துட்டு இருப்போம். ரட்சிக்கப்பட்டு வந்த பிறகும் சில பழைய முறைமைகள் நம்மோடு கூட ஒட்டிக்கிட்டு இருக்கும் இல்லையா? அந்த சாங்கியங்கள், சடங்குகள் இல்லையா? ஒருவேளை வந்து நாள் பார்க்கறதோ, நேரம் பார்க்கறதோ, ஜாதி பார்க்கறதோ, அல்லது மற்ற சில முறைமைகள், இதெல்லாமே ஒட்டிட்டு வரும். இப்ப இதெல்லாம் அதுக்கு நம்ம ஒப்பிடலாம். இதெல்லாம் தான் அப்ளிகேஷன்ஸ் இந்த சாப்டர்ல இருந்து நம்ம எடுத்துக்கிறது. இப்ப இந்த மாதிரி நம்ம செய்து ஒருவேளை நம்ம அறியாமலே செஞ்சுட்டு இருந்தோம்னா பரவாயில்ல. ஆனா நம்ம வந்து நீதிமான் ஆவறதுக்கு விசுவாசம் எவ்வளவு முக்கியம்னு சொல்றோமோ, அதே போல நீதிமான் ஆன பிறகு நம்ம பரிசுத்தப்படுவதற்கும் விசுவாசம் முக்கியம். சரி, அந்த விசுவாசத்தை கர்த்தர் மேல வைப்போம். வெறும் டைட்டில் மட்டும் மாத்திர வேணாம். சரியா? வளைகாப்புக்கு பதிலா ஸ்தோத்திர கூட்டம்னு வச்சிடக்கூடாது. சரியா? செத்து இத்தனாவது நாள் ஒரு மீட்டிங் வைப்போம், அது ஸ்தோத்திர கூட்டம்னு. கரெக்டா ஏன் அத்தனாவது நாள் வைப்போம்னு கேட்டா அந்த பழைய இதெல்லாம் நமக்குள்ள இருக்கும். சரியா? இந்த காரியங்கள், இந்த சடங்காச்சாரமான காரியங்கள், தேவன் அருவருக்கிற இப்படிப்பட்ட முறைமைகள், இதெல்லாம் நம்மளை விட்டு தள்ளி போடும். அதுவும் நம்ம இந்த அதிகாரத்துல புரிஞ்சுக்க வேண்டியது. நான் அடுத்த வாரம் வரும்போது அதுல இருந்தே ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு சொல்றேன். சோ இந்த காரியங்கள் நம்ம மனசுல வைப்போம். இது ஒரு டாக்டரினல் இஷ்யூ. இது அழகா இங்க சால்வ் பண்றாங்க. கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதுல தேவனுடைய ஈவு. சோ அதுதான் நம்ம இந்த அதிகாரத்தை நம்ம பார்க்கணும். இதுக்கு எதிரடையாய் எத்தனை நற்கிரியைகள்னால ரட்சிப்புன்னு கொண்டு வந்தாலும் அது வேதத்திற்கு ஏற்ற போதனை இல்லை. சரி, நம்ம இந்த வசனங்கள் கொண்டு தேவன் நம்மளை தொடர்ந்து நம்ம கூட பேசட்டும். அவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆமென்.